யாத்திரை அப்படிங்கிறது அதை பத்தின புண்ணியங்களையும் அதை பத்தின சிறப்புகளையும் புராணங்கள்லயும் பெரியவர்களும் நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு நல்ல 9 கோவில்களை நம்ம தரிசனம் பண்றதுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயங்கள் நிறைந்த ஒன்றாக மகாத்மியமா இருக்குது. நாம சொந்தமா கார் வச்சு போனா கூட ஒரு 6 கோவில் போனா 7 கோவில் தான் போலாம். 2 நாள் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய இந்த யாத்திரைய நம்ம ஒரே நாள்ல பயணம் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டைமிங். நேரங்கிறது இந்த பயணத்துல ரொம்ப 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 முக்கியம். அதனால உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளுடைய கோவில்கள் எல்லாமே 12:30 மணி 1 மணிக்கெல்லாம் நட அடைச்சிடுவாங்க. கோவில்லாம் சாத்திட்டு அதுக்கப்புறம் 5 மணிக்கு தான் திறப்பாங்க. 4 மணி 5 மணிக்கு தான் திறப்பாங்க. அதனால நமக்கு இருக்கக்கூடிய இந்த கால வேலையிலையும் மத்தியான வேலையிலையும் அந்த பயன்படுத்தி 9 கோவிலை பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த டைம் சேவ் பண்ணா நல்லா சந்தோஷமா சுவாமியை நல்லா திருப்தியா தரிசனம் பண்ணிட்டு பத்திரமா வந்து சேரணும். சோ இந்த நமக்கு நேரம் எங்கெங்கெல்லாம் விரயமாகும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் சொல்றது எல்லாமே ரிக்வஸ்டா தான் சொல்றேன். ஏன்னா நாம கிட்டத்தட்ட இன்னைக்கு 51 பேர் பிரயாணம் பண்றோம். 51 பேர்ல கடைசி 51வது பேர் அது டயத்தை வேஸ்ட் பண்ணா கூட அந்த ஒரு ஆள் டைம் வேஸ்ட் பண்றது அது அவங்க டைம் கிடையாது. 50 பேரோட டைத்தையும் டோட்டலா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எங்கெங்கெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுங்கிறத நான் சொல்றேன். அதை மட்டும் நீங்க அந்த ஒத்துழைப்பை மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டு எல்லா கோவிலையும் நல்ல சுவாமியை தரிசனம் செய்துட்டு நான் கொண்டாந்து கும்பகோணத்துல நேரத்துல சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த நவகிரகங்கள் எல்லாமே தனித்தனி கோவிலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த 9 நவகிரகங்களும் 9 மிக பழமையான புகழ்பெற்ற பாடல் பெற்ற சிவாலயங்கள்ல பிரகாரத்துல ஒரு சந்நிதி, பெரிய கோவில்ல ஒரு சந்நிதி. அப்படிங்கிறப்போ அந்த சிவாலயங்கள்ல நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஊர்ல சிவன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா பலிபீடத்துல தொடங்கி கொடிமரம், அடுத்து அர்த்த மண்டபம், முகப்பு மண்டபம், அப்படியே மூலஸ்தானத்துல சுவாமி, அம்பாள், இப்படி பிரகாரத்துல 63 கன்னிமூல கணபதி, சுப்பிரமணியர், கஜலட்சுமி, இப்படின்னு நிறைய சந்நிதிகள் இருக்கும். நம்ம கொடிமரத்துல ஆரம்பிச்சு ஒவ்வொரு சந்நிதியா நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு டைம் பத்தாது. ஏன்னா இது நவகிரக யாத்திரை. நவகிரக சந்நிதியில நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கண்குளிர சாமியை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு சேவிச்சுட்டு வரலாம். ஒவ்வொரு சந்நிதியிலையும் நாம நேரத்தை வீண் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய நேர விரயமாகும். சில பேர் பார்த்தா நான் கோவிலுக்கு போனா 10 நிமிஷம் உட்கார்றது தான் வழக்கம் அப்படின்னா 10 நிமிஷம் அங்க உட்கார்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இது எல்லாமே நான் சொல்றது எல்லாம் கால நேரம் மட்டும்தான். இந்த 12:30 1 மணி நேரம் 1 வரைக்கும் கூட்டுறாங்கல்ல, அந்த நேரத்துலதான் நமக்கு இந்த மாதிரியான பரபரப்புகள் இருக்கும். அதை கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம எளிமையா போயிடலாம். இந்த